பண்டைய காலத்தில் ஒரு பெரிய ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டின் அரசன் அகந்தை கொண்டவனாக இருந்தான். இந்த உலகத்தில் என்னை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை என்று சொல்லி அனைவரையும் தன்னை வணங்கும்படி செய்தான். அந்த நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் கடவுள் கிருஷ்ணரின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தினமும் கிருஷ்ணரின் ஆலயத்தில் சென்று பக்தியுடன் பிரார்த்தனை செய்தனர். அதை பார்த்த அரசன் கோபமடைந்தான். என்னை விட்டுவிட்டு ஏன் நீங்கள் கடவுளை வணங்குகிறீர்கள் என்று கேட்டு ஆலயத்திற்கு மக்கள் வருவதை தடை செய்தான். மக்கள் மிகவும் வருத்தப்பட்டனர். சில நாட்கள் கழித்து ஒரு எளிமையான மேய்ப்பன் அந்த நாட்டிற்கு வந்தான். அவன் மிகவும் அமைதியாகவும் புன்னகையோடும் இருந்தான். ஒரு நாள் அவன் அரசனை சந்தித்தான். அவன் அரசனிடம் மெதுவாக கேட்டான், மகாராஜா, உங்கள் ராஜ்யத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் கட்டுப்படுத்த முடிகிறதா? அதற்கு அரசன் பெருமையாக சொன்னான், ஆம், என்னால் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியும். அப்பொழுது அந்த மேய்ப்பன் சொன்னான், அப்படியானால் நாளை சூரியன் உதிக்காமல் தடுக்க முடியுமா? அரசன் சிரித்தான். அது இயற்கையின் வேலை, அதை நான் எப்படி நிறுத்த முடியும் என்றான். அப்பொழுது அந்த மேய்ப்பன் அமைதியாக சொன்னான், அப்படியானால் இந்த உலகத்தில் உங்களை விட பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது. அந்த வார்த்தைகள் அரசனின் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த நேரத்தில் அந்த மேய்ப்பனின் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி தெரிந்தது. அப்பொழுது அரசன் உணர்ந்தான், அந்த மேய்ப்பன் வேறு யாரும் இல்லை, கிருஷ்ணர்தான் என்று. அந்த நாளிலிருந்து அரசன் தனது அகந்தையை விட்டுவிட்டு மக்களுடன் சேர்ந்து கிருஷ்ணரை பக்தியுடன் வணங்க ஆரம்பித்தான். அகந்தை மனிதனை மூடனாக்கும். ஆனால் கர்மாவும் கடவுளின் ஞானமும் ஒரு நாள் அந்த அகந்தையை உடைத்து உண்மையை உணர்த்தும் என்பதையே இந்த கதையானது விளக்குகிறது.